Hi friends, welcome to TRB English Insights channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் A Midsummer Night's Dream by William Shakespeare. Before getting into the topic, a kind request. இதுவரை யாரெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். Without further delay, let's get into the topic. A Midsummer Night's Dream is a romantic comedy which was written around 1595 to 1596 and this belongs to the Elizabethan era. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஷேக்ஸ்பியர் lived during the reigns of Queen Elizabeth I and King James. Actually இந்த பீரியட் வந்து பார்த்திங்கன்னா they really valued art, drama, music and literature much. While comparing with other Shakespearean tragedies and problem plays, this play has fun, laughter, love, as well as magic, fairies, and a dream. இந்த கதையில் ஷேக்ஸ்பியர் மிக்ஸஸ் 3 different worlds. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ராயல் வேர்ல்ட் which consists of Theseus and Hippolyta. Next is the commoner's world which consists of the lovers, Hermia, Lysander, Helena, Demetrius, as well as the craftsmen. The third one is the fairy world which consists of Oberon, Titania, and Puck. And இந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா ஷேக்ஸ்பியர் ஷோஸ் ஹவு த பேரண்டல் கண்ட்ரோல் ஓவர் மேரேஜ் வாஸ் ஸ்ட்ரிக்ட் டியூரிங் எலிசபெத்தன் பீரியட் அண்ட் ஆல்சோ தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஒபீடியன்ஸ் ஜெண்டர் ரோல்ஸ் இன் த எலிசபெத்தன் சொசைட்டி. நெக்ஸ்ட் செட்டிங் ஆஃப் த பிளே. இந்த கதை பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஏத்தென்ஸ் சிட்டிலையும் அதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்லேயும் தான் நடக்கும். நெக்ஸ்ட் லெட்ஸ் கெட் இன் டு த கேரக்டர்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எப்படி ஷேக்ஸ்பியர் 3 different வேர்ல்ட்ஸ் இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணுறாரோ அதே போல் நான் இங்கே கேரக்டர்ஸையும் 3 குரூப்ஸாக பிரிச்சிருக்கு ஜஸ்ட் ஃபார் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏத்தேனியன்ஸ், நெக்ஸ்ட் இஸ் த ஃபேரிஸ், தென் தேர்ட் இஸ் த லேபரர்ஸ் ஆர் அமெச்சூர் ஆக்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஏத்தேனியன்ஸில் யாரெல்லாம் வருவாங்கன்னா டியூக் தீசியஸ், குவீன் ஹிப்போலிட்டா, ஹெர்மியா, லைசாண்டர், ஈஜியஸ் who is Hermia's father, Demetrius, and Helena who is in love with Demetrius. நெக்ஸ்ட் குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேரிஸ். ஸோ ஓபரான் வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் ஃபேரிஸ் அண்ட் டைட்டானியா இஸ் குவீன் ஆஃப் ஃபேரிஸ். தென் ராபின் குட்ஃபில்லோ ஹூ இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பக் ஹூ இஸ் அ மிஸ்டீவியஸ் ஃபேரி அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கேரக்டர் ஆஃப் த பிளே. தென் தேர்ட் குரூப் யாருன்னு பார்த்தோன்னா லேபரர்ஸ் ஆர் அமெச்சூர் ஆக்டர்ஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா நிக் பாட்டம் ஹூ இஸ் அ வீவர் அண்ட் பீட்டர் குவின்ஸ் ஹூ இஸ் அ கார்பெண்டர், ஃப்ரான்சிஸ் ஃப்ளூட் ஹூ இஸ் அ பெல்லோஸ் மென்டர், Snug, a joiner, Tom Stout, a tinker, Straveling, a tailor. So then, themes of the play பார்த்துடலாம். இதில் ஷேக்ஸ்பியர் என்ன மாதிரியான தீம்ஸ் எல்லாம் எடுத்திருக்காருன்னு பார்த்தோன்னா லவ்ஸ் டிஃபிகல்ட்டி, ஜெல்லசி, மிஸ்சீஃப், transformation, reversal, as well as dream. Okay, let's move on to Act 1. As we know, ஷேக்ஸ்பியர் உடைய எல்லா பிளேஸ்லையும் இருக்கிற மாதிரி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ 5 act play with 9 scenes. ஸோ ஜஸ்ட் பி கிளியர், ஃபஸ்ட்டு ஆக்ட்லேருந்து 4th act வரைக்கும் எல்லாமே 2 scenes வரும். லாஸ்ட் ஆக்ட் மாத்திரம் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ட் இருக்கும். ஸோ டோட்டலி 5 acts and 9 scenes in Midsummer Night's Dream. ஸோ ஃபஸ்ட் ஆக்ட் சீனில் பார்த்தோன்னா தீசியஸ் அண்ட் ஹிப்போலிட்டா 2 பேருமே வந்து they are discussing about their upcoming marriage which is going to held in 4 days under the new moon. Okay, so Theseus வந்து பார்த்திங்கன்னா he is the Duke of Athens and he is going to marry Hippolyta who is Queen of Amazon. ஓகே, அங்கே வந்து இவங்க 2 பேருக்கு இடையிலையும் நடந்த ஒரு போரில் தீசியஸ் வந்து ஹிப்போலிட்டாவை ஜெயிச்சு அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ எடுத்ததுமே தீசியஸ் என்ன பண்ணுறாருன்னா he orders Philostrate. இங்கே Philostrate யாருன்னு பார்த்தோம்னா he is the one who announces. ஸோ தீசியஸ்னுடைய ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் மக்களுக்கு கொண்டு போகிறவர். ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா Philostrate. அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு டு ஸ்டிர் அப் த Athenian youth to merriments. அதாவது அவருடைய கல்யாணம் வர்றதுனால இன்னும் இருக்கக்கூடிய 4 நாட்களும் Athenian youthsக்கு வந்து டிக்ளேர் பண்ணுங்கள் that we are going to have fun and enjoyment throughout these 4 days அப்படின்றத வந்து அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா தீசியஸ்னுடைய கோர்ட்டுக்கு ஈஜியஸ் வராரு. So Aegeus is followed by his daughter Hermia and the Athenian youths Lysander and Demetrius. So இவங்க எல்லாருமே வந்து தீசியஸ்னுடைய பேலஸ்க்கு வராங்க. There is a dispute between father and daughter. அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் இப்போது இங்கே வந்திருக்காங்க. Actually there is a law in Athens city. என்னென்னு பார்த்தீங்கன்னா a girl should marry only according to her parents' wish.
அவங்களுக்கு எதிராக போகவே கூடாது. ஆஸ் ஐ செட் பிஃபோர், தெர் இஸ் அ ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் ஓவர் மேரேஜ். ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஈஜியஸ் வந்து தன்னோட பெண்ணுக்காக டிமிட்ரியஸை மாப்பிள்ளையாக பார்த்துருக்கார். பட் ப்ராப்ளம் என்னென்னா, ஹெர்மியா இஸ் இன் லவ் வித் லைசாண்டர். ஸோ அவள் வந்து பார்த்திங்கன்னா ஷீ இஸ் அகேன்ஸ்ட் ஹர் ஃபாதர்ஸ் விஷ். என்னால் முடியாது, ஐ வாண்ட் டு மேரி மை லவ்வர் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட சொல்கிறா. ஸோ இந்த இடத்துல அப்பாவுக்கும் பெண்ணுக்குமான வாக்குவாதம் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. ஹெர்மியா இஸ் வெரி டிட்டர்மைண்ட் டு கெட் மேரிட் டு ஹர் லவர். ஈஜியஸ் எவ்வளவோ பேசி பார்க்குறாரு, பொண்ணு வந்து அசைஞ்சு கொடுக்கறதாவே இல்லை. அண்ட் ஷி ரெஃப்யூசஸ் டு ஒபே ஹர் ஃபாதர். அதனால ஈஜியஸ் இந்த வழக்கை தீசியஸ் கிட்ட கொண்டு வரார். ஸோ எல்லாத்தையும் பொறுமையாக கேட்ட தீசியஸ் என்ன சொல்கிறாருன்னா, லிசன் ஹெர்மியா, யூ நோ வெல் தட் வி ஹாவ் அ லா. அக்கார்டிங் டு தட் யூ வில் பி சென்ட் டு நன்னரி ஆர் வில் பி புட் டு டெத் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஏத்தேனியன் லா படி பார்த்திங்கன்னா, ஒரு பொண்ணு தன் பெற்றவங்களுடைய பேச்சு கேட்காம அவளோட விருப்பத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்க நினச்சா அந்த கல்யாணம் நடக்காது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் அவள் வந்து ஒன்று கன்னியாஸ்திரியாக மாறணும், இல்லைன்னா ஷில் பி புட் இன் டு டெத். உனக்கு ஒன்று இறப்பு, இல்லைன்னா கன்னியாஸ்திரி ஆகணும். இது 2 தான் உன்னோட சாய்ஸ். இதில் எது வேணும்னு நீ சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தீசியஸ் சொல்கிறாரு. அதே நேரம் அவங்க கூடவே வந்த லைசாண்டரும் டிமிட்ரியஸும் வந்து அங்கே அவங்களுடைய தரப்பை எடுத்து வைக்கிறாங்க. லைசாண்டர் சேஸ் தட் இந்த டிமிட்ரியஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஹெர்மியாவினுடைய ஃப்ரெண்ட் ஹெலனாவோட என்கேஜ்மெண்ட் ஆனவன். அந்த என்கேஜ்மெண்ட்டை அவன் பிரேக் பண்ணிட்டு தான் இப்போது ஹெர்மியாவை கல்யாணம் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். ஸோ ஏன் நீங்கள் வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறீங்க, நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம், எங்கள் 2 பேரையும் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இங்கே வந்து என்னென்னாக்கா, இங்கே தான் பேட்ரியார்க்கல் சொசைட்டி எப்படி இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே தீசியஸ் என்ன சொல்லிடுறாருன்னா, லுக், டிமிட்ரியஸ் வந்து முன்ன ஒருத்தியோடு என்கேஜ் பண்ணியிருக்கலாம், பட் நவ் ஹீ டசன்ட் வாண்ட் டு மேரி தட் கேர்ள். அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஒரு கல்யாணத்தை வந்து வேண்டான்னு சொல்லிட்டு, ஐ மீன் என்கேஜ்மெண்ட்டை வேண்டான்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. இதை பற்றி நான் பெருசாக பேச விரும்பலை அப்படின்னு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹி ஆல்சோ ஆர்டர்ஸ் ஹெர்மியா, லிசன், உனக்கு வந்து நான் 4 நாள் டைம் தரேன். தட் மீன்ஸ் எங்களோட கல்யாணம் வரைக்கும் உனக்கான டைம் இருக்குது. அதுக்குள்ளே யூ ஹாவ் டு மேக் யோர் மைண்ட். ஒன்று நீ நன்னரிக்க போறியா இல்லை இறக்க போறியான்றதை வந்து டிசைட் பண்ணிக்கோ. ஆனால் கண்டிப்பாக நீ லைசாண்டரை கல்யாணமே பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அவரோடவே ஈஜியஸ், டிமிட்ரியஸ் எல்லாருமே கிளம்பிடுறாங்க. நவ் only the lovers remain in the palace, that is ஹெர்மியா அண்ட் லைசாண்டர். இப்போ லைசாண்டர் வந்து தன்னோட லவ்வரை வந்து he trying to pacify her. லிசன் ஹெர்மியா, எந்த லவ்மே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக சக்ஸஸ் ஆனதாக சரித்திரமே கிடையாது. நீ நான் கேட்டதாக இருக்கட்டும், நான் படித்ததாக இருக்கட்டும், எந்த லவ்மே வந்து ஸ்மூத்தாக இருந்ததாக கிடையாது. வி ஹாவ் டு ஃபேஸ் மெனி ஹர்டில்ஸ். ஸோ எது வந்தாலும் சரி நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஆஸ் வெல் அஸ் ஹெர்மியாவும் சொல்கிறா, லைசாண்டர், நான் உன்னை ரொம்பவே விரும்புகிறேன், உன்னை தவிர்த்து வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இது வந்து அந்த காதல் தேவதை மேலே சத்தியம் அப்படின்ற மாதிரி அவளோட பக்கத்தை அவள் சொல்கிறா. ஸோ ஹியர் லைசாண்டர் கம்ஸ் வித் அ பிளான். என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா, லைசாண்டர் ஹாஸ் அ ஆண்ட். அவனுக்கு ஒரு ஆண்டி இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா 7 லீக்ஸ் ஃபார் ஃப்ரம் ஏத்தென்ஸில் வந்து வசிக்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம லீக்ஸ் மீன்ஸ் நம்ம இப்போது கிலோமீட்டர் மீட்டர்னு சொல்லிட்டு ஒரு அளவு சொல்லுவோம் இல்லைங்களா தூரத்துக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா லீக்ன்றது திஸ் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் அந்த டிஸ்டன்ஸ். ஸோ இங்கே ஏத்தென்ஸ்லேருந்து 7 லீக் தூரத்தில் இருக்கக்கூடிய அவங்க ஆன்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஷீ இஸ் வெரி ரிச். அண்ட் அவங்க எப்போவுமே வந்து லைசாண்டர் தன்னோட பையன் மாதிரி தான் பார்ப்பாங்களாம். ஸோ இவர் லைசாண்டர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம 2 பேரும் இன்றைக்கி நைட்டு கிளம்பி போயிடலாம், தட் இஸ் 2 பேரும் ஓடி போயிடலாம். நம்ம ஆன்ட்டியோட வீட்டுக்கு போயிட்டோம்னா அங்கே போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். மோரோவர் நம்ம இந்த ஏத்தென்ஸை விட்டு போனாலே இந்த லா நம்மளை எதுவுமே பண்ணாது. ஸோ அவங்களோட ஆன்ட்டி வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டு அங்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டா டியூக் வந்து நம்மளை பனிஷ் பண்ண முடியாது. உன்னை வந்து நன்னா மாற்றுறதோ இல்லை உனக்கு வந்து டெத் சென்டென்ஸ் கொடுக்குறதோ கண்டிப்பாக நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீ கம்ஸ் வித் அ பிளான். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெர்மியா அக்ரீஸ். ஓகே, எனக்கு ரொம்ப சந்தோஷம், எங்கே இருந்தால் என்ன, எனக்கு உன்னோடு வாழணும், அதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஓகே, இன்றைக்கி நைட்டு வந்து நம்ம 2 பேரும் எல்லோப் ஆகிடலாம் அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அட் திஸ் டைம் ஹெலனா ஜாயின்ஸ் வித் தெம். ஸோ அந்த இடத்துக்கு ஹெலனா வரா. ஆஸ் ஐ செட் பிஃபோர், ஷி இஸ் அ க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் ஹெர்மியா அண்ட் ஹூ இஸ் இன் லவ் வித் டிமிட்ரியஸ். ஸோ இந்த பொண்ணு கூட தான் டிமிட்ரியஸ்க்கு முதல்ல என்கேஜ்மெண்ட் ஆனது. அப்புறம் தான் இவளை வேண்டான்னு சொல்லிட்டு நவ் ஹீ இஸ் ரெடி டு மேரி ஹெர்மியா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹெலனா வந்து உள்ளே வரும்போதே ஹெர்மியா வந்து ஷி வெல்கம்ஸ் ஹர். ஹோ ஃபேர் ஹெலனா, கம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஹோமியா சொல்கிற நீ, நான் ஒன்றும் உன்னை விட அழகியெல்லாம் கிடையாது, உன்னை மாதிரி அழகான ஸ்மைல் எனக்கு இல்லை, ஸ்வீட் வாய்ஸ் எதுவுமே எனக்கு கிடையாது, அப்படி இருந்திருந்தா டெமிட்ரியஸ் ஏன் என்னை விட்டுட்டு உன்னை சூஸ் பண்ணியிருக்க போகிறான், அவனுக்கு நிஜமாகவே என் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படின்ட்டு இவ சொல்கிறா. ஸோ தன்னோட ஃப்ரெண்டு வருத்தப்படுறத பார்த்துட்டு ஹர்மியா வந்து அவளை வந்து சமாதானப்படுத்துகிறா. சி, அவன் தான் என் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான், எனக்கு அவன் மேலே எந்த விருப்பமும் கிடையாது, அதனால் இந்த மாதிரி மனசு வெறுத்து பேசுகிறது இதோட நிறுத்து ஹெலனான்னு சொல்கிற ஹர்மியா இந்த இடத்துல என்ன முடிவு பண்ணுறான்னா, லைசாண்ட்ரும் ஹர்மியாவும் இன்றைக்கி நைட்டு ஓடி போக போகிற பிளானை பற்றி அவகிட்ட சொல்லிடலான்னு முடிவு பண்ணுறான். ஏன்னா அவளால் அவளோட ஃப்ரெண்டு இந்த அளவுக்கு மனசொடிஞ்சு பேசுகிறத பார்க்க முடியல. அவளுக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி இருந்துகிட்டே இருக்குது, எங்கள் டிமிட்ரியஸ் வந்து ஹர்மியாவை மனசை மாற்றி கல்யாணம் பண்ணிப்பானோன்னு சொல்லிட்டு. பட் ஷீ இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் டிமிட்ரியஸ். அதை சொல்கிறது மட்டும் இல்லாமல் இதோட சேர்த்து நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், உன்னோட ரூட் கிளியர் அப்படின்றதையும் அவளுக்கு சொல்லி அவளுக்கு நம்பிக்கையை கொடுக்குறா. ஸோ இவங்க 2 பேரும் இந்த விஷயத்தை சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. தட் இஸ் லைசாண்டர் அண்ட் ஹர்மியா லீவ்ஸ் த பேலஸ். இப்போது ஹெலனா மட்டும்தான் அங்கே இருக்கா. ஹியர் கம்ஸ் தி soliloquy ஆஃப் ஹெலனா அண்ட் யூ நோ வாட் soliloquy இஸ். இவங்க 2 பேர் கிளம்பின பிறகு ஹெலனா நல்லா சத்தமாக யோசிக்க ஆரம்பிக்கிறான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹர்மியா அவகிட்ட சொன்ன விஷயத்தை உடனே போய் டெமிட்ரியஸ் கிட்ட சொல்லிடலாம். தட் இஸ் ஹர்மியா அண்ட் லைசாண்டர்னுடைய எலோப்மெண்ட் பிளானை பற்றி நம்ம டெமிட்ரியஸ் கிட்ட சொல்லிடலாம். அப்படி சொல்லும்போது, சி திஸ் கேர்ள் இஸ் ஹவு மச் இன் லவ் வித் மீ, அவளோட ஃப்ரெண்டு அவளை ட்ரஸ்ட் பண்ணி அவகிட்ட சொன்ன ஒரு சீக்ரெட்டை கொண்டு வந்து என்கிட்ட சொல்லியிருக்காளே, அப்போ இவளுக்கு என் மேலே எவ்வளோ காதல் இருக்கணும் அப்படின்னு அவன் புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு மனசு, அவளோட காதல் மனசு எதிர்பார்க்குது. ஆனால் டிமிட்ரியஸை பற்றியும் அவளுக்கு நல்லா தெரியும், இதை சொன்னாலும் அவன் வந்து அந்த அளவுக்கு என்னோட காதலை புரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு இன்னொரு மனசு அவளுக்கு சொல்லுது. சரி, எப்படி இருந்தால் என்ன, இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு டிமிட்ரியஸ் கண்டிப்பாக லைசாண்ட்ரையும் ஹர்மியாவும் ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போவான். அப்படி ஹர்மியாவையும் லைசாண்ட்ரையும் தேடி அவன் ஃபாரஸ்ட்டுக்கு போகும்போது நாமளும் அவன் பின்னாடியே போயிடலாம். ஸோ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அவனோடு தனியாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிச்சயமாக நமக்கு டைம் கிடைக்கும். அப்படி கிடைக்கிற டைமில் என்னை பற்றியும் என்னோடய காதலை பற்றியும் அவனுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். புரிய வைக்கும்போது என்னுடைய காதலை நான் திரும்ப பெற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு ஹெலனா லீவ்ஸ் த பேலஸ் அண்ட் கோஸ் டு டிமிட்ரியஸ் அண்ட் ரிவீல்ஸ் த பிளான். இதோட நமக்கு ஆக்ட் 1 முடியுது. அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல், கைண்ட்லி லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல். அடுத்து ஆக்ட் 2வோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.